காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே காலையில் வந்து சாப்பாடு வந்து எப்படி லேட்டாகும் பிரியாணி செய்கிறது ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசி எடுக்கணும்னால நம்ம டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட போகிறோம். இந்த வெயிலுக்கும் இந்த கிருணி பழம் ஜூஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பழம் எடுத்துருக்கோம். 2 பழத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி ஒன்று போட்டோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இதை நம்ம என்ன பண்ணோம், பீஸாக அழகாக வெட்டி போட்டுக்கணும். உள்ளே இருக்கிறதுலாம் மேலே இருக்கிற தோல் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சுகர் ஆட் பண்ணி அழகாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வெயிலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் பாருங்கள், நான் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கின 2 பழத்தை வந்து அழகாக கட் பண்ணி போட்டோம், க்ளீன் பண்ணிவிட்டு. அந்த தோலும் அந்த சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உரமாக வச்சுருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் செடிக்கு வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் போட்டிங்கன்னா அது செடி க்ரோத் ஆகும். அது மூலிமா ஒரு யூஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரூட்ஸ் நம்ம வெட்டி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை அதிகம் போட தேவையில்ல, கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸில் ஆல்ரெடி இனிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரையை கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர்லாம் கூட ஆட் பண்ணிச்சு. இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஜூஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டாக நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே இருக்கும், கட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. மிக்சியை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை ஊற்றி குடிக்க தயாராகிடுச்சு. கட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. வெயிலுக்கு குடிங்க, அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஹெல்த்து நல்லாயிருக்கும். சம்மருக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.